ஆன்மீகத்தை அரசியலாக்குவதும் கல்வியை அரசியலாக்குவதும் பாஜகவிற்கு கைவந்த கலை. எங்கள் குழந்தைகள் மீது, எங்களுடைய பிள்ளைகள் மீது மாண்புமிகு முதலமைச்சருக்கு இல்லாத அக்கறை பாஜகவுக்கு என்ன அப்படிப்பட்ட அக்கறை இருக்கிறது? உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது இவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், தமிழ்நாடும் ஒரு மாநிலம்தான், நீங்களும் வரி கட்டுகிறீர்கள் நினைத்திருந்தால், கடந்த ஆண்டு வந்த வரலாறு காணாத 100 ஆண்டுகள் காணாத பெருமழை, காட்டாற்று வெள்ளம், மிகப்பெரிய பாதிப்பு செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், தென்பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம். இதுவரை எவ்வளவு நிதி கொடுத்தார்கள்? என்ன தமிழ்நாட்டு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை? எங்களுடைய முதலமைச்சருக்கு இல்லாத அக்கறை இவர்களுக்கு இருக்கிறதா? மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிய திட்டங்களை 90 விழுக்காடு இதுவரை நிறைவேற்றி இருக்கிறார். நிதி ஆதாரம் கிடையாது. நிதியே இல்லாத போதும் நிதி ஆளுமையை, நிதி மேலாண்மையை செலுத்தி சிக்கனமாக, பத்திரமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு காரியங்களையும் செய்து வருகிறார். இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நிதி, எங்களுடைய வரி பணம், இன்றைக்கு 3வது மாநிலமாக நாங்கள் வரி செலுத்துகிறோம். ஏறக்குறைய 1,25,000 கோடி ஜிஎஸ்டி பணத்தை செலுத்துகிறோம்னா எங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாடும் ஒரு அங்கம் தானே இந்தியாவில், தமிழ்நாடும் ஒரு மாநிலம் தானே, எங்களுக்குள்ள உரிமை தொகை எங்கே? இதை கேட்கிறோம். காலங்காலமாக கொடுத்து வந்த பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதி 2,200 கோடி வரை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதை ஏன் இன்னும் கொடுக்கவில்லை?